கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 நாலாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 நாலாம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதிராக ஒரு பிசாசு செயல்படுவதாக யாராவது சொன்னால் நாம் அந்த பிசாசை கட்டி ஜெபித்து துரத்திவிட பிரயாசப்படுவோம். நமக்கு எதிராக பிசாசின் கிரியைகள் நடைபெறுகின்றன என யாராவது எச்சரித்தால் உடனேயே உபவாசம் இருந்து பிசாசை துரத்த விரும்புவோம். இல்லையென்றால் பிசாசுகளை துரத்துவதற்கு விசேஷ வரம் பெற்ற ஊழியர்கள் யாரையாவது தேடி செல்வோம். இங்கெல்லாம் பிசாசை நாம் ஒரு விரும்பத்தக்கதாக அசுத்தாவி என்ற விதமாக கற்பனை செய்து செயல்படுவோம். பிசாசு என்பவனை நாம் எப்போதும் ஒரு கருப்பு உருவமாகவோ ஒரு அந்தகாரமாகவோ தான் கற்பனை செய்து துரத்திவிட நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் பிசாசானவன் ஒரு அசுத்த ஆவி போலவோ ஒரு அந்தகார போலவோ எப்போதும் வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பான ஆலோசனையை கொடுத்தான் பேதுரு. அங்கே இயேசு சாத்தானே அப்பாலே போய் என்றார். அங்கே இருந்தது அசுத்தாவி வடிவத்திலான ஒரு பிசாசு அல்ல. பேதுரு கூறின ஆலோசனைக்கு பின்னால் நின்றான் பிசாசு. பழைய ஏற்பாட்டில் சாத்தான் தாவீதுக்கு பின்னால் ஒரு அசுத்தாவி போல வந்து நின்று பேசவில்லை. தாவீதுக்குள் ஒரு தவறான ஆலோசனையை போட்டான் சாத்தான். சாத்தானுக்கு உருவம் கிடையாது, உருவமும் கிடையாது. அவன் கருப்பா இருப்பான், சிவப்பா இருப்பான் அப்படிங்கிறதும் கிடையாது. நாம நம்முடைய வாழ்க்கையில அல்லது மற்றவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு பின்னால் அல்லது பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் எப்படி செயல்படுறாங்கிறத முக்கியம். ஆமா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவனோட கொண்டு எத்தனையோ யுத்தத்தை பண்ண தாவீதை சாசானவன் தொகையிடுகிறதற்கு, இஸ்ரவேலை எண்ணுவதற்கு ஏவி விட்டது பிசாசு. அப்போ நமக்குள்ள இருந்துதான் அவன் செயல்படுறான். ஒரு தவறான யோசனையின் பின்னால் கண்டிப்பா சாத்தான் இருப்பான். ஒரு தவறான ஆசையின் பின்னால் கண்டிப்பா சாத்தான் இருப்பான். ஒரு தவறான ஐக்கியத்தின் பின்னால் நிச்சயமாகவே சாத்தான் இருப்பான். ஒரு தவறான குணத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். ஒரு தவறான திட்டத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். ஒரு தவறான மனநிலைமையின் பின்னால் சாத்தான் இருப்பான். இங்கெல்லாம் அவனுடைய உருவம் கருப்பாக அல்ல, வெள்ளையாகவே இல்லை. அவன் ஆவியா இருந்து செயல்படுவான். வெள்ளையாவும் இருக்க மாட்டான், கருப்பாவும் இருக்க மாட்டான், சிவப்பாவும் இருக்க மாட்டான். அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு கலரும் கிடையாது. அவனுக்குள்ள இருந்து செயல்படுறது தான். இந்த சாத்தானை ஊழியர்களை கொண்டோ உபவாசத்தை கொண்டோ அல்ல, இதற்கு ஆவிக்குரிய ஞானமும் சத்தியமும் வெளிச்சமும் வேணும். தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்கள் வழியாக தான் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கை வட்டத்தில் செயல்படும் போது அதனை ஆவிகளின் பகுத்தறிவு நின்று நாம் கண்டுகொள்ள முடியும். அறிவால் கண்டறிந்து துரத்த வேண்டும். ஏராளமான கிறிஸ்தவர்கள் அந்தகாரத்தின் வடிவத்திலுள்ள சாத்தானை அறிந்திருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு ஆவியின் நடமாட்டம் போன்ற ஒன்றை சாத்தானாக நினைக்கின்றனர். ஆனால் சாத்தான் பெரும்பாலும் அப்படியாக செயல்படாமல் அனுதின வாழ்க்கை சூழ்நிலைகளில் தேவனுக்கு உகந்ததல்லாத
அல்ல தேவனுக்கு பிரியம் இல்லாத பல சிந்தனைகளின் வடிவத்தில், செயல்களின் வடிவத்திலுமே தன்னை அவன் வெளிப்படுத்துவான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, "இந்த வழியா போவாத, அங்க நடமாடுற சத்தம் கேக்கு. இந்த வழியா போவாத, பிசாசின் போராட்டம் இருக்கு. இந்த வழியா போனா ஜல், ஜல், ஜல்ங்கிற சத்தம் கேட்கும். அந்த கிணத்துல போய் குளிக்க போவாத, அங்க சவுண்ட் வரும்." இப்படின்னு பல வடிவத்துல பழைய ஏற்பாட்டு ஆட்கள், பழைய ஆட்கள், பிதாக்கள் இப்படியாக சொல்லி ஜனங்களை பயமுறுத்திட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அம் "மிரண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேய்" அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல அந்த காலத்துல பழமொழி உண்டு. சாத்தான் எந்த வடிவத்தில அவன் செயல்படுறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவனுக்கு எந்த வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது. அவனும் ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் தான். இப்போ பேதுரு இயேசப்பாவோட பேசும்போது, "உமக்கு இப்படிலாம் நேரிடக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, இயேசுவானவர் சாஸ்தி அதட்டினார். அவனுக்குள்ள இருந்து செயல்படுகிறார். அதாவது தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்த இயேசுவானவருக்கு சிலுவையின் பாடுகள் நடக்கக்கூடாது என்று அது பேதுருனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அப்ப அதுல தான் பிசாசு இருக்கிறான். ஏன்? இயேசுநாதர் சிலுவைக்கு போயாச்சுன்னா, அவர் உலக இரட்சகர் அல்லவா? எல்லாரையும் மீட்க முடியும். அப்ப மீட்கக்கூடாது. அந்த சிலுவையின் பாடு உமக்கு நேரிடக்கூடாது. அது உமக்கு நடக்கக்கூடாது. அப்படிங்கிறது பேதுருனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காரியம். அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பின்னாடி தான் பிசாசு நிப்பான். அது நல்ல வார்த்தையா? கெட்ட வார்த்தையா? இத நம்ம கவனிக்கணும். அந்த வார்த்தைக்கு முன்ன இருக்கிறது என்ன? பின்ன இருக்கிறது என்ன? இத கண்டுபிடிக்கணும். இப்படிதான் இஸ்ரவேலை பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அருமையான தாவீதை, ஒரு ராஜாவை பிசாசு ஏவினதுனால, அவன் தொகையிடும்போது பெரிய பிரச்சனை ஆயிற்று. ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனால பிசாசுக்கு உருவம் கிடையாது. அவனும் ஒரு ஆவியா தான் செயல்படுவான். வார்த்தையில நம்ம பின்னாடி பார்க்கணும். என்னைக்குமே வார்த்தை, செய்கை, பார்வை இதெல்லாம் கவனிக்கணும். சில நேரங்கள்ல அப்படி பார்க்கிற பார்வை பயங்கரமா இருக்கும். அப்ப பாருங்க தெரிஞ்சிடலாம். முழிக்கிற முழியே சரியில்ல அப்படிம்பாங்க. எப்படி? சரி நல்லா பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா கெட்ட வார்த்தை போடுவான். அப்ப பேச்சு சரியில்ல. நல்லா இருப்பான். திடீர்னு கைய ஓங்கி ஓங்கிருவான். இப்படி சில கிரியைகள் வழியாக, பேசுற வார்த்தையின் வழியாக, பார்க்கிற பார்வையின் வழியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது நமக்குள்ள கிரியை செய்தா, நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் விரும்புகிறது. அதற்கு விரோதமாக தேவனுக்கு உகந்ததல்லாத சில வார்த்தைகள பிரியமில்லாத, அதாவது உகந்ததல்லாதன்னா பிரியமில்லாத வார்த்தைகள் வழியாக இப்படிதான் அவன் செயல்படுவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இவ்விதமாக நம்ம கண்டு கொள்ளலாம். வாயின் வார்த்தை மூலமாக, கிரியைகளின் மூலமாக, பார்வையின் மூலமாக, செய்கையின் மூலமாக. இதத்தான் நாம நமக்குள்ள வந்து அவன் கிரியை செய்யாதபடி அவனை அதட்டணும் அவ்வளவுதான். போ பிசாசேன்னா போயிற போறான். இயேசுவின் நாமத்தினால போன்னா போயிற போறான். வேற ஒண்ணுமே இல்ல. உங்க சிந்தனையில வருவான். ஆமா. வேண்டாத காரியத்த உள்ள கொண்டு வந்துட்டு ஒரே சிந்திச்சு, அது எப்படியா குடும்பத்துல சண்டைய இழுத்து விட்டுருவான். அது ஒண்ணும் இருக்காது. அந்த பிரச்சனையே இருக்காது. அத மன்னிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. மன்னிக்க விடமாட்டான். எப்படி என்ன பேசலாம்? எப்படி அவர என்ன அடிக்கலாம்? அப்படின்னு சொல்லி அப்படி பிரச்சனைய உருவாக்கி விட்டுருவான். அப்ப இந்த இடத்த தான் நாம நிதானிக்கணும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்குள்ள இருந்தாலும் சரி, திருச்சபையில இருந்தாலும் சரி, வெளியிடங்கள்ல, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல, பிரயாணங்கள்ல, எந்த இடத்துல பண்ணாலும், ஒரு ஆளு பஸ்ல போகும்போது கால்ல மிதிச்சுட்டா அவரு சாரி சொல்லிருவாரு. சாரி சொன்னோம்னா நம்ம இருதயம் என்ன செய்யுது? அமர்ந்துருது. சொல்லலைன்னா, உடனே வலி தாங்க முடியாம நம்ம என்ன செய்றோம்? எதிர்த்துடுறோம். அந்த இடத்த அவர் தெரியாம மிதிச்சுட்டாரு அப்படின்னு மட்டும் மனசுல எடுத்து பாருங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. இல்ல எப்படி மிதிக்கிறது அப்படின்னு எடுத்தா பிரச்சனை உருவாயிரும். அப்ப இப்படிலாம் சில இடங்கள்ல நாம நிதானிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால பிரியமானவர்களே, சாத்தானை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சாத்தான் எப்படி செயல்படும் கண்டுபிடித்தால் அது நலமா இருக்கும். அவ்வளவுதான். கண்டுபிடிக்கணும். இப்ப தாவீது ஒரு முறை உப்பரியின் மேல் நின்னான். அடுத்த மனைவி பார்த்தான், கூப்பிட்டான். அப்ப எப்படி ஏவுறான்? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரமாணம் சொல்லுது.
அப்ப இது பிரமாணத்துக்கு விரோதமாக தூண்டி, அவன பாவத்துல விழ வச்சுட்டான். ஆதாம், ஏவாளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவனும் தந்திரமா பேசி பாவத்துல விழ வச்சான். இப்படி நம்மிடத்துல சில வார்த்தைகள் சில பேர் பேசுறாங்கன்னா, ஏன் பேசுறாங்க? இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது? அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். சாத்தானுடைய வடிவத்த நீங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அதனால பிரியமானவர்களே, அதான் பவுல் எழுதும்போது, பிசாசுக்கும் இடம் கொடாமல் இருங்கள் அப்படிங்கிறார். பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார்கள். அதனால பிசாசை அதட்டலாம், கடிந்து கொள்ளலாம். அவன் விலகிருவான். அன்பார்ந்தவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில அவன் ஒரு உருவமாக செயல்படுவான். இந்த ஓனிடா டிவில ஒண்ணு வரும். அந்த மாரி தான் பிசாசு இருப்பான் அப்படின்னு மனதிலே கற்பனை பண்ணிக்கிடுறது. இந்த உருவத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மனதில கற்பனை பண்ணிக்கிறது. இதெல்லாம் தவறானது. அப்படி அல்ல. அவனும் ஒரு ஆவியா நமக்குள் வந்து செயல்படுவான். அதுக்கு இடம் கொடாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள தேவ கிருபை பெற்றுக்கொள்வோம். வசனத்தின் வெளிச்சத்தில நம்ம நடப்போம். வசனமே நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கணும். அந்த வேத வசனத்துக்கு இடம் கொடுத்து, வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகும்போது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். சில பேரு தேவனுக்கு தூரமாக இருந்து கொண்டு எவ்வளவுதான் சாத்தானை துரத்தினாலும் அவன் அருகில் தான் வந்து கொண்டிருப்பான். நிறைய பேரு தேவன் பக்கமே இருக்க மாட்டான். இருக்க இருக்க முழுக்க முழுக்க சாத்தான் பக்கம் தான் இருப்பான். சாத்தான் பக்கத்துல இருந்து சாத்தானே சாத்தான் விரட்ட முடியுமா? ம். சாத்தானை சாத்தான் விரட்ட முடியுமா? இயேசுவானவர் ஒரு முறை ஒருத்தனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு. அவன அதட்டி அவன வெளிய போயிருவான். அவனுக்கு விடுதலை ஆயிரும். உடனே எல்லாரும் பரிசேயன் சொல்லுவாங்க, பரிச அதாவது பிசாசுகளின் பெ பெ எச பெசலேயனுடைய அவன் தலைவன், அதாவது பிசாசுக்கு அவன் தலைவன் அப்படிம்பாங்க. இப்படிலாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதனால பிரியமானவர்களே, வேத வசனத்தை அதிகமாக வாசித்து, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆவிக்குள்ளான காரியங்களை நாம் சிந்தித்து, நம்முடைய வாழ்க்கையை பயணிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாதபடி வாழ்க்கையை பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.